இப்போ சமையலுக்கு வெங்காயம் தக்காளியை வெட்டி எடுத்துக்கலாம். நாங்கள் பிரியாணி கோழி தொக்கு புதினா கல் புதினா போதும் கருவேப்பிலை புதினா கொத்தமல்லி எறா தொக்குக்கு மீன் குழம்புக்கு எல்லாமே செஞ்சாச்சு. வெங்காயம் தக்காளி எல்லாம் செஞ்சாச்சு. சொல்லு. இது வந்து மீன் குழம்புக்கு, இது வந்து நாட்டுக்கோழி கிரேவிக்கு. இப்போ மீனுக்கு மசாலா கலந்துக்கலாம் வாங்க. தேவையான அளவு கொஞ்சம் கொட்டு. ஃப்ரை மசாலா இப்போ கொட்டலாம். ரெண்டு பாக்கெட் கொட்டலாம். இப்போ ஃபிஷ் ஃப்ரை மசாலா மறுபடியும் காரத்துக்கு காரத்தூள் கொஞ்சமா, வீட்டில் தயாரிச்ச மிளகாத்தூள் தேவையான அளவு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் அரைச்சது. இப்போ தண்ணியை லைட்டாக கலந்து மீனை கலந்து எடுத்துக்கலாம். மீனை கலந்தாச்சு கொஞ்ச நேரம் ஊற வச்சிடலாம். அரை எலுமிச்சை பழத்தை கலந்துக்கலாம் புளிக்காக.